எம்பிஎம் மகால் அப்படிங்கிற பிரம்மாண்டமான திருமண மகாலுக்கு தாங்க வந்திருக்கோம். 9 ஏக்கர்ல நம்ம சுத்து வட்டாரத்திலே இருக்கிற ஒரு அட்டகாசமான மண்டபம் அப்படின்னா இதுதாங்க. இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் டு கோயம்புத்தூர் பைபாஸ்ல பழனிக்கு பக்கத்துல தாளையங்கிற ஊர் இருக்குதுங்க. அதுக்கு நியர்பைல தான் இந்த மண்டபம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. மணியகாரர் பருவதம் மாலதி மகால் இது மண்டபத்தோட பேருங்க. எம்பிஎம் மகால் அப்படின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. நம்ம தாளையத்தில் கோல்டு வின்னர் ஃபேக்ட்ரி இருக்குங்க. அதுக்கு நேர் எதுக்காக தான் இந்த மண்டபம் வந்து லொக்கேட் ஆகிருக்குது. 9 ஏக்கராவில் நம்ம சுற்று வட்டாரத்துலேயே இருக்கிற பிரம்மாண்டமான மண்டபம்ங்க. கிட்டத்தட்ட இதோட பார்க்கிங் ஸ்பேஸ் மட்டுமே 6-7 ஏக்கரா வருங்க. உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு அருமையான விநாயகர் கோயில் இருக்குது. மாப்பிள்ளை இழப்பு என்ன ஒரு மங்கள காரியத்தை துவங்கணும்னாலும் இந்த விநாயகர் கோயில் வச்சு துவங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறத மண்டபத்துக்குள்ளேயே இருக்கிற பார்க்கிங் ஏரியாங்க. ஒரு 7 ஏக்கருக்கு பக்கம் பார்க்கிங் நிற்குதுங்க. ஒரு 2000 கார் இப்போ பஸ்ஸு கிஸ்ஸு ஒரு மாநாடே நீங்கள் நடத்தலாம். அதே மாதிரி இந்த கிரவுண்டுக்கு நேர் பின்னாடி மண்டபத்துக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்தீங்கன்னா ஜங்ஷனில் இறங்கி நேராக நடந்தே வந்துடலாம். அதே மாதிரி எம்பிஎம் மகாலுக்கு முன்னாடியே வாசல்லையே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க. நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றவங்க இறங்கி அப்படியே உள்ளே நடந்து வந்துடலாம். எங்கேயும் வெகு தூரமெல்லாம் நடக்க வேண்டியதே இல்லைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டபத்தை சுற்றிலையுமே பெட்ரோல் பங்கு, பேக்கரி, ஹோட்டல் நல்லா பரபரப்பாக இருக்குது. நீங்கள் நேராக உள்ள மண்டபத்துக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய நடை இருக்குங்க. இதுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு மண்டபம், லெஃப்ட் சைடில் டைனிங் ஹாலுங்க. உங்களுக்கு இது பைபாஸ் ரோட்டு மேலேயே இருக்கிறனால நீங்கள் கார்களில், பஸ்களில், வேன்களில் வந்தாலும் உங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனையே இருக்காதுங்க. 1200 பேர் உட்கார மாதிரியான பிரம்மாண்டமான ஏசி ஹாலுங்க இது. இந்த ஹால் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு டைனிங் ஹாலுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டு ஏசி தான். ஏசி போட்ட சும்மா அப்படி ஜிலுன்னு குளிர் அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏசிங்க. முக்கியமாக இது புது மண்டபங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு பல நீங்கள் ஒரு பெரிய மாளிகைக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. லைட் செட்டப்பு மண்டபமே. ஒரே சமயத்தில் 100 பேர் நிற்கிற மாதிரியான பிரம்மாண்டமான ஸ்டேஜ் இருக்குங்க. ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா சும்மா அத்தாச்சோடு இருக்குதுங்க. நீங்கள் ஏதாவது மண்டபத்துக்கு லைட் செட்டப்பெல்லாம் தனியாக பண்ணணுமான்ல நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். எல்லா லைட்டிங்கும் பிரமாதமாக இருக்குது. புது மண்டபம் நல்ல மாளிகையாட்டு இருக்குது. உள்ளே வந்தீங்கனாலே மண்டபத்தில் மேடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணப்பெண்ணார மணமகனார ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே சூட் ரூம் மாடலில் ஏசி ரூமில் வந்துடுதுங்க. எப்படி இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அட்டாச்சு பாத்ரூம் லெட்டினுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அருமையான ட்ரெஸ்ஸிங் ரூமுமே வந்துடுதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து மணமகள் அறைங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மணமகன் அறைங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான். உள்ள நுழைஞ்சோனையுமே ஒரு சின்ன ரிசப்ஷன் கார்டு, சோஃபா செட்டோடங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஒரு நடை, பாத்ரூம் லெட்டின்னு உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பெட்ரூமு ஏசியோட. அதுக்கு அடுத்து டைனிங் ரூம் பார்த்துடலாங்களா? பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஒரே சமயத்தில் ஒரு 400-450 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் ரூமுங்க. இதுவுமே சென்ட்ரலைஸ்டு ஏசி தானுங்க. இந்த எம்பிஎம் மகால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம பழனிக்கும் பக்கத்தாடி வரும், உடுமலைப்பேட்டைக்கும் ரொம்ப நியர்பைலிங்க. அது மட்டும் இல்லாமல் பழனி, உடுமலை, தாராபுரம் இந்த சுற்று வட்டாரத்தில் நீங்கள் வந்து ஒரு 2000 பேர் 3000 பேர் வந்து கலந்துக்கிற ஃபங்க்ஷனுக்கு மண்டபம் இல்லைன்னாலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். பார்க்கிங் பற்றியெல்லாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் நேராக எம்பிஎம் மகாலை வந்து பார்த்து புக் பண்ணிடுங்க. ஜம்முன்னு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சமையல் ஏரியாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரங்களும் இவங்களே வச்சுருக்கிறாங்க. வேணுங்கிற நீங்கள் எடுத்து சமைச்சிக்கலாம். இதெல்லாம் பாத்திரம் கழுவுற ஏரியாங்க. அதேமாதிரி இங்கே நான்வெஜ், வெஜ்ஜு எல்லாமே நீங்கள் சமைச்சிக்கலாமுங்க. உங்களுக்கு கிரைண்டர் ஆகட்டும், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் எல்லாமே இருக்குது. தோசைக்கல்லிலேருந்து உங்களுக்கு எல்லா லேட்டஸ்ட்டான அடுப்பு வகைகள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. புகை உள்ளே வராத மாதிரி சமைக்கிற இடத்துலேருந்தே மண்டபத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி குழாயெல்லாம் செட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமையல் ரூமுக்குள்ளேயே ஸ்டோர் ரூம் எல்லாம் கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பஃபே ஏரியா கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான தண்ணி தொட்டி இருக்குது. 24 மணி நேரமும் உங்களுக்கு தண்ணி வசதி, கரண்ட் வசதியோடு இருக்குது. அது போக 13 ஏசி ரூம் வர்ற கெஸ்ட்டுக்கு தங்கிறதுக்கு அதுவுமே ஏசி ரூம் கொடுத்துட்றாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அட்டாச்சு பாத்ரூம் லெட்டினோட உள்ள ஒரு பீரோ வந்துடுது. பிரமாதமாக இருக்குதுங்க. அதுவே பெரிய விசேஷம்னாலும் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். அளவான விசேஷம் தானுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஹாலை ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து கொடுத்துட்றாங்க. நம்ம சுற்று வட்டாரத்துலேயே மிகப்பெரிய ஜென் செட் வச்சுருக்கிறாங்க. 24 மணி நேரம் பவர் சோர்ஸோடு இருக்குங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு மண்டபத்தை புக் பண்ணோம்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். எம்பிஎம் மகாலில் வீட்டு விசேஷத்தை வைங்க. அருமையான ராசியான இடம்ங்க.